ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சாம்பர் ப்ளக்கின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளக்கின் தான் சாம்பர் ப்ளக்கின். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ரன் எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னது சிசி 2015 இல்லை 2018? இந்த 2018, அதனால் 2015 அன்டிக் பண்ணிட்டு 2018 டிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ்டு. இப்போ இந்த சாம்பர் ப்ளக்கின் ஃபிட் ஆயிடுச்சா வாங்க பார்க்கலாம். உங்கள் அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகுது. அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நியூ காம்போசிஷன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டு நியூ டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது தான் பண்ணுறேன். இப்போ நான் தமிழ் லேப்டாப் டெக் கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளக்கின் கரெக்டாக தான் பாருங்கள். எஃபர்ட் அதில் போய்ட்டு வீடியோ கோப்பைல்ட்டு இப்போ வேறு சாம்பர் ப்ளக்கின் அதை டிக் பண்ணிக்கோங்க. ப்ளக்கின் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.